பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம், அடையாளமாக இருந்தவர்கள். வேதத்திலே சில மனிதர்களை, சில குடும்பங்களை, சில காரியங்களை அடையாளங்களாக நமக்கு சொல்லி இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாம் தொடர்ந்து வேதத்தை தியானித்து வருகிறோம். வேதம் சொல்லுகிறது ஆதாமை குறித்து. ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதும்போது அதை எழுதுகிறார். அதே போல எபிரேயரை எழுதின தேவ மனுஷன் மோசேயை குறித்து சொல்லும் பொழுது மோசே சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தார் என்று சொல்லுகிறார். இதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைய தினத்திலே 2 குடும்பங்களை கர்த்தர் ஒரு அடையாளமாக காட்டினார். எதற்கு அடையாளம் என்று சொன்னால், ஆண்டவற்றை போய் கேட்குறாங்க, உம்முடைய வருகைக்கும் இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கும் அடையாளம் என்ன என்று கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்து இயற்கையில் சில காரியங்களை சொன்னார். பூமியிலே, வானத்திலே, பூமியிலே, சந்திரனிலே ஏற்படுகிற சில மாற்றங்களை சொன்னார். அதை சொல்லிவிட்டு 2 குடும்பத்தின் பெயர்களை கர்த்தர் சொன்னார். யார் என்று சொன்னால், ஒன்று நோவாவை குறித்து சொன்னார். நோவாவினுடைய நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் என்று சொன்னார். அதோடு சேர்த்து லோத்தினுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா 17வது அதிகாரத்தில் 26 வாசிக்கிறேன். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 சொல்றாரு, லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். அடுத்த வார்த்தை போட்டிருக்கு, லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. நான் இந்த வார்த்தையை மாத்திரம் பேச விரும்புகிறேன். அதாவது லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே, லோத்து சோதோமில் இருந்த வரைக்கும் சோதோமுக்கு அழிவு வரவில்லை. லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட பின்புதான் சோதோம் குமரோ அழிக்கப்பட்டது. நீங்கள் நன்றாக கவனிக்கணும். நோவாவின் நாட்களில் நடந்த நிகழ்வு நமக்கு தெரியும். கர்த்தர் நோவாவின் நாட்களிலே இந்த உலகத்தை தண்ணீரினால் அழித்தார். நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது. 8 பேர் காக்கப்பட்டார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து மிருக ஜீவன்கள், பறவைகள், உயிரினங்கள் ஜோடி ஜோடியாக, அதில் சுத்தமானது இத்தனை, அசுத்தமானது இத்தனை நமக்கு தெரியும். எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை. அவைகளும் பாதுகாக்கப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடு காக்கும்படி அவைகள் உன்னோடு இருக்கட்டும் என்று கர்த்தர் சொன்னார். நோவாவின் நாட்களில் நடந்தது போல நடக்கும் என்று சொன்னார். ஆனால் அடுத்த வார்த்தை சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான வார்த்தையை கர்த்தர் பயன்படுத்துகிறார். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட பின்பு. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட பின்புதான் வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷிக்கப்பட்டது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. 2 குடும்பத்தை பற்றி ஆண்டவர் சொல்றாரு. எல்லாவற்றையும் சொல்வதற்கு நேரம் இல்லை. அப்ப இந்த குடும்பத்தை பற்றி சொல்லும்போது புறப்பட்ட பின்பு, நன்றாய் கவனிங்கள், ஒரு நாள் வரும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவார். அவருடையவர்கள் எடுத்து கொள்ளப்பட்ட பின்பு, அவருடையவர்கள் அவரோடு கூட பரலோகத்திற்கு சென்ற பின்பு இந்த பூமிக்கு அழிவு வரும். இந்த பூமிக்கு என்ன வரும்? அழிவு வரும். அதனால தான் அவர் சொல்றாரு, லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட பின்பு. இப்போ நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற, அதாவது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்ற தேவனுடைய ஜனங்கள் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த பூமிக்கு அழிவு வரும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். நம் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள்
குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ஐயா, ராஜா வரும்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டோம் அப்படின்னா, தப்பிச்சிட்டோம் அப்படின்னா, அதாவது எப்படி லோத்து சோதோமை விட்டு புறப்பட்டாரோ அதே போல இந்த பூமியை விட்டு புறப்பட்டு நாம் அவரிடத்தில் போய் சேர்ந்து விட்டால் அழிவுக்கு நாம் தப்பலாம். சரியா? ஆண்டவர் 2 குடும்பத்தை சொன்னார். ஆனால் ஒரு குடும்பத்தை பற்றி சொல்லும்போது சொல்ற ஒரு வார்த்தை சற்று வித்தியாசமானது. என்ன சொல்றாரு? லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட பின்பு. அந்த வார்த்தையை தான் எடுத்திருக்கிறேன். லோத்து புறப்பட்ட பின்புதான் சோதோமிலே அக்கினியும் கந்தகமும் விழுந்தது, சோதோம் குமோரோ அழிந்தது. அதோடு சேர்த்து இன்னொரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். எப்படிங்க? லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், ஒருவேளை நீ வீட்டுக்கு மேலே இருந்தா கூட வெளியே திரும்பாத, வெளியே இருந்தா கூட வீட்டுக்கு திரும்பாத. நீ திரும்பினால் உப்பு தூணாய் போயிருவா. நல்லா கவனிங்க, நாம் ஒருபோதும் பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது என்பதை ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். நன்றாய் கவனிக்கணும் நீங்க. ஐயா, லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட பின்புதான் அக்கினி வந்தது. லோத்தும் புறப்பட்டார், அவருடைய மனைவி புறப்பட்டால், அவளுடைய 2 பிள்ளைகள் புறப்பட்டார்கள். தேவனுடைய கட்டளை என்ன? திரும்பி பார்க்காமல் ஓடு என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் லோத்துவின் மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்ததனாலே அவள் உப்பு தூணாய் மாறினாள். நமக்கு தெரியும், இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு இது ஒரு அடையாளமான எச்சரிப்பு. நீங்களும் நானும் ஒருபோதும் திரும்பி பார்க்க கூடாது, ஒருபோதும் உலகத்தை திரும்பி பார்க்க கூடாது. நம்ம எல்லாருமே அழிவுக்கு தப்பி ஆண்டவரிடத்தில் சேரக்கூடியவர்கள், அழிவுக்கு தப்பி ஆண்டவரோடு கூட வாழக்கூடியவர்கள். அழிவுக்கு தப்பி ஆண்டவரோடு கூட வாழக்கூடிய நாம் ஒருபோதும் திரும்பி பார்க்க கூடாது. லோத்துவின் மனைவி திரும்பி பார்த்ததனால உப்பு தூணா போயிட்டா. இயேசு சொல்லுவார் தெரியுமா? கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல. எபிரேயர் எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவன் பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். வழியிலே வேதம் சொல்கிறது, அவர்கள் தங்கள் இருதயத்தில் எகிப்துக்கு திரும்பினார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் சில நேரங்களில் முயற்சி எடுத்தார்கள். நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்திவிட்டு நம்ம மறுபடியும் எகிப்துக்கு போவோம் என்று முடிவெடுத்தார்கள். தேவ ஜனங்களாகிய நீங்களும் நானும் ஒரு நாளும் கர்த்தரை விட்டு பின்னிட்டு திரும்பி பார்க்காதபடி வாழுவோம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வார். அருமையான தேவ பிள்ளைகளே, 3வது காரியமாக சொல்லுகிறேன், நோவாவின் குடும்பத்தையும் லோத்துவின் குடும்பத்தையும் கர்த்தர் அடையாளமாக சொன்னார். இவர்களும் அடையாளமானவர்கள். லோத்து சோதோமை விட்டு வெளியேறின பின்புதான் அக்கினியும் கந்தகமும் வந்தது. ஆனால் லோத்துவின் மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறினால், நீங்களும் நான் ஒரு தீர்மானம் பண்ணுவோம், என் வாழ்வில் எந்த சூழ்நிலையிலையும் நான் பின்னிட்டு திரும்ப மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணுவோம். நாளைய தினத்தில் இன்னும் அடையாளமானவர்கள் யார் என்பதை பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.